இப்போ வந்து அந்த காலத்துலலாம் வந்து ஸ்கூலில் வந்து என்ன சொல்லி விட்டு போவாங்கன்னா, நல்லா அடிங்க சார், நல்லா அடிச்சு பையனை நல்லா சரி பண்ணுங்க சார், அவனை நான் கேள்வியே கேட்க மாட்டேன், கைகால உடைங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஒருவேளை நீ அடி வாங்கினேன்னு வீட்டுக்கு போய் சொன்னா வீட்டில் போய் திருப்பி அடி விழும். நீ என்ன தப்பு பண்ண திருப்பி உங்க வீட்டில் அடிப்பாங்க. ஸ்கூல்ல அடி வாங்கினேன்னு வீட்டில் வந்து சொன்னீங்கன்னா வீட்லயும் அடி விழும். எதுக்கு நீ என்ன அங்க பண்ண அப்படின்னு அடி விழும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அங்க ஸ்கூல்ல முறைச்சாலே முறைச்சிட்டாங்களா, ஒன்னா பார்த்து முறைச்சிட்டாங்களா அப்படின்னு உங்க சண்டைக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு உலகம் இப்போ எல்லாம் அப்படியே மாறிட்டே வருது. இப்படிப்பட்ட உலகத்துல இஷ்டத்துக்கு நான் என்ன வேணா செய்வேன், யாரும் என்ன கேட்கக்கூடாது அப்படின்னு இருக்கிற இடத்துல இங்க நீ வார்த்தையில கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு. அதெல்லாம் பேசாத, அதை பேசாத, அதை பார்க்காத, அதை யோசிக்காதன்னா உங்களுக்கு வந்து அப்படியே முடியல, ஐயோ என்ன கஷ்டமா இருக்கு அப்படின்றாங்க. உங்களுக்கு சொல்றேன், இதுதான் சுதந்திரம். இது கடினம் இல்லை, இதுதான் ஈஸி. இப்படிதான் நீங்க படைக்கப்பட்டீங்க. மீன் தண்ணியில நீந்தும்படியாக படைக்கப்பட்டது. வெளியில போட்டீங்கன்னா துள்ளி துடிச்சு செத்து போயிடும். பறவையை கொண்டு போய் தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா கஷ்டப்பட்டு செத்தே போகும். உங்களை விசுவாசத்திலிருந்து பிரிச்சா செத்து போவீர்கள், மரித்து போவீர்கள். அதான் இங்க சொல்லுது. நீங்க வந்து ஆவிக்குரிய நிலையில் இறந்தவர்களாவீர்கள். எப்போ? பாவத்தை தூண்டுகிற மாம்ச செயலை செய்தால். இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இறந்த நிலைக்கு போயிடுவோம். இஷ்டத்துக்கு பேசணும்னா இறந்த நிலைக்கு போவோம். ஆனா தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசி, தேவனுடைய வார்த்தையை எடுத்து நீங்க யோசிச்சு அதை கற்பனை பண்ணி அதன்படி வாழ்ந்தீர்கள்னால் வாழ்வீர்கள். எல்லாம் சொல்லுமா, நான் வாழ்ந்திருப்பேன், நான் உயர்ந்திருப்பேன், நான் செழித்திருப்பேன், நான் ஒரு குறைவில்லாமல் இருப்பேன், நான் நீடித்த நாட்களாய் இருப்பேன். இது வந்து வசனத்திலிருந்து நான் சொல்ற வார்த்தை. இது ஆவியின்படி பேசுகிற வார்த்தை. சரீரம் சொல்லுது இழுக்குது, பலவீனமா இருக்குது. நான் என்ன சொல்றேன்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு இருக்கிறது. மான் கால்களை போல என் கால்கள் பலன் உள்ளதா இருக்கிறது. கழுகுக்கு சமானமா என் வயது திரும்ப வாழ வயதாகிறது. ஓடினாலும் களைப்படையே. இதை நான் யார் சொல்லணும்? நான் சொல்லணும். ஏன் நான் சொல்லணும்னா, என் கண்ணு சொல்லும் நீ வீக்கு, நீ ஃபால்ட்டு எல்லாம் சொல்லும். ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் மாத்தி சொல்லுவேன், நான் வேற மாதிரி சொல்லுவேன். வசனத்தை திரும்பி சொல்லுவேன். ஏன் வசனத்தை திரும்பி சொல்றேன்னா, அதுதான் நான் ஆவியின்படி நடக்கிறேன்.